இந்த உலகம் எவ்வளவு அழகானது! ஓடிப்பிடித்து விளையாடும் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள். மண் வாசனையை விட நம் குழந்தைகளுக்கு இப்போது மின்காந்த அலைகளின் வாசனையே அதிகம் பிடித்துப் போகிறது. மற்ற குழந்தைகள் விளையாட்டில் மூழ்கியிருக்க முகிலன் மட்டும் எதையோ தேடிப் போகிறான். அங்கே ஒரு பிரம்மாண்டமான வண்ணக் கோபுரம். இல்லை, அது ஒரு மாயத் திரை. அதன் மின்னும் ஒளியில் முகிலன் தன் பிம்பத்தை துளைக்கிறான். அந்த திரை ஒரு கதவு போல அவனுக்காக திறக்கிறது. ஒரு மென்மையான நீலக் குளம் போல அவனை உள்ளே வா என அழைக்கிறது. மாய உலகம். உள்ளே சென்றால் ஸ்வர்க்கம், சாக்லேட் மேகங்கள், பேசும் பொம்மைகள், வண்ணமயமான மிட்டாய் ஆறுகள், எங்கும் இசை, எங்கும் வெளிச்சம். வெளியே இருக்கும் உலகத்தையே முகிலன் மறந்து போகிறான். அவனுக்கு தெரியவில்லை, அந்த ஒளி அவனது உலகத்தை மெல்ல மெல்ல இருட்டிக் கொண்டிருக்கிறது என்று. விளையாடி முடித்து அம்மா என்று அவன் கூப்பிடும்போதுதான் அந்த பயங்கரம் நிகழ்கிறது. அவனுக்கு இதமாக இருந்த அந்த திரை இப்போது இரும்பை காட்டினும் உறுதியான ஒரு கண்ணாடியாக மாறிவிட்டது. முகிலன் முட்டுகிறான், மோதினான். ஆனால் அந்த திரையை அவனால் ஊடுருவ முடியவில்லை. மெல்ல மெல்ல திரையின் வெளிச்சம் குறைகிறது. முகிலன் ஒரு உயிரற்ற புகைப்படமாக, ஒரு சிறிய ஐகானாக மாறிக்கொண்டிருக்கிறான். தன் பெற்றோரின் கண்ணீரை துடைக்கக்கூட அவனால் அந்த கண்ணாடியை தாண்ட முடியவில்லை. ஒரு டிஜிட்டல் சிறை அவனை முழுவதுமாக விழுங்கிக் கொள்கிறது. வெளியே அவன் பெற்றோர் கதறி துடிக்கிறார்கள். தன் மகனை தொட முடியாத ஒரு அங்குல தூரத்தில். மெல்ல மெல்ல திரையின் வெளிச்சம் குறைகிறது. முகிலன் ஒரு உயிரற்ற புகைப்படமாக, ஒரு சிறிய ஆண்ட்ராய்டு மொபைல் ஐகானாக மாறிக்கொண்டிருக்கிறான். தன் பெற்றோரின் கண்ணீரை துடைக்கக்கூட அவனால் அந்த கண்ணாடியை தாண்ட முடியவில்லை. ஒரு டிஜிட்டல் சிறை அவனை முழுவதுமாக விழுங்கிக் கொள்கிறது. எந்த தொழில்நுட்பமும் நம் வசதிக்காகத்தான். ஆனால் நம் குழந்தைகளின் உலகத்தையே அது சிறைப்பிடிக்க நாம் அனுமதித்து விட்டோம். விழித்துக் கொள்வோம், நிஜ உலகம் திரைக்கு வெளியேதான் இருக்கிறது. ஆண்ட்ராய்டு மொபைல் தான் என்று பலரின் உலகம் என்று மாறிப்போனது. நவீன தொழில்நுட்பம் என்பது நம் வசதியை அதிகப்படுத்தவே, ஆனால் அதை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். குழந்தைகள் எதிர்காலம் புத்தகத்தில் உள்ளது, திரையில் இல்லை. நம் வசதிக்காக உருவாக்கிய நவீன தொழில்நுட்பங்களை நாம் தவறாக பயன்படுத்தி நம்மை மட்டுமல்ல, குழந்தைகள் வாழ்க்கையே அதனிடம் ஒப்படைத்து விடுகிறோம். சிறு குழந்தைகளுக்கு ஓடி விளையாட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் உடல் நலம் நன்றாக இருக்கவும் பயன்படும். ஆண்ட்ராய்டு மொபைல் போன் மூலம் உட்கார்ந்த இடத்திலேயே விளையாடுவது உடல் நலத்தை மட்டுமல்லாமல் எதிர்காலத்தையும் அழித்துவிடும். வணக்கம்.